வணக்கம். துலாம் ராசிக்கான 2025 குரு பயிற்சி பலன்கள். கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பொதுவெளியில் ரொம்ப நல்ல மரியாதை கிடைக்கும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். குடும்ப சூழல் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சின்ன சின்ன மனக்கசப்பு, சண்டை சச்சரவுகள்லாம் நீண்டு கொண்டே இருக்கும். உற்றார் உறவினர் வகையில் ஆதாயமும் ஆதரவும் தக்க சமயத்தில் பொருள் பண உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதனால் முயற்சிகளை அதிகப்படுத்தி வெற்றிகளையும் அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டம் முழுவதும் வெற்றியை எதிர்பார்க்கலாம். தாயாருடனான உறவு சிறப்பாக அமையும். அவர்கள் ஆரோக்கியமும் மேம்படும். வீடு மனை விஷயத்தில் வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலகட்டம். நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, சிறப்பாக நடக்கும். சிலருக்கு பேங்க் லோன் மூலம் வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பழைய வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ் செலவுலாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கும். அது சின்ன சின்ன டென்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குழந்தைகள் படிப்பு விஷயத்துலேயும் அவர்களோட முன்னேற்ற விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சு குலதெய்வத்தோட அருளாசியோட மேலும் வாழ்க்கையை சிறப்புற செய்யுங்கள். கடன் வாங்கிறது, கடனால் பிரச்சனை, இதெல்லாம் மன அழுத்தத்தெல்லாம் கொடுக்காம சாதகமாக இருக்கும். உடல் நலன் ஆரோக்கியத்தோடு இருக்கும். சிலருக்கு இருந்த முன் உபாதைகள் அதெல்லாம் முடிவுக்கு ஆரோக்கியமான உடல்நிலையை காக்கலாம். எதிரிகள், விரோதிகள் இவங்கெல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் தொந்தரவும் வராது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சொந்த தொழில்ங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். இப்போ சிலர் மிக கடுமையான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவுலாம் முடிவுக்கு வராமல் அப்படியே தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு டென்ஷன் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மைல்டான ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வாகனங்களை இயக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. இரவு நேரங்களில் பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்கிறது சிறப்பு. பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும். அந்த பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த பண விரயம், வீண் செலவு இதெல்லாம் கட்டுக்கு மீறி நடக்கும். தடைபற்ற வராமல் இருந்த கடன், வரவேண்டிய பணம் இதெல்லாம் எதிர்பாராமல் திடீர்னு சந்தோஷத்தை கொடுக்கும். சயன சுகம், நிம்மதி இதெல்லாம் சாதகமாகவும் சரியாகவும் இருக்காது. சிலருக்கு தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஃபாரின் டிராவல் முயற்சி பண்ணுறவங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படும். வெளிநாட்டில் தங்கி வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அங்கு சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி சேர்ப்போன்னு முயற்சி பண்ணுறதுல தடை தாமதங்கள் ஏற்படும். சிலருக்கு அந்த முயற்சியில் தோல்விகளையும் காணலாம். தந்தையாருடனான உறவு சுமூகமாக இருக்காது. சிலர் பிரிவினையையும் சந்திக்க நேரிடும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் முழுசும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர். மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும். நம்ம தினமும் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சீப் உபயோகப்படுத்தலாம். சிவபெருமான் வழிபாடு குருவுக்கு பிரீத்தியாக அமையும். அது ஒரு சிறந்த வழி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மாதம் அமாவாசை எண்ணெயில், அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை, ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு. திதி திவசம், நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு திதி திவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு வகையான பிரீத்தி தான். மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வழிபடலாம். சந்தனம் குருவோட அம்சம். சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும். அரச மரத்து விநாயகர் வழிபாடு. அரச மர கன்று எங்கேயாவது கோவிலில் நடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம்.
அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து அரச மரத்து வேரை சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும். அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும். அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு, ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு உகந்த ஒரு நடைமுறை அது. குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதும் மூக்கும். அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்லருள் செய்வார். சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நெய் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் தீபத்துக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும், குருவுக்கான பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட அம்சம். அவர் வேற ஒரு குரு. அவர் ஒரு 4 பேருக்கு குருவாக இருந்தவர். ஆனால் அவர் தெற்கு பார்த்தவர். நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறதோட பலன் ஒன்று கிடைக்கும். என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல வருமானம்லாம் நல்லா கிடைக்கும். அது ஓகே. ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ, இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அந்த குருவுக்கு பரிகாரம் செய்யலாம். பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான், அவருக்கும் பண்ணலாம். யானை குருவோட அம்சம். யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு தேவையான உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க, பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் இதெல்லாம் வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.